வணக்கம்ப்பா. இந்த சர்க்கரை நோயின்னு வர்றதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவை ரசித்து ருச்சி சாப்பிட்றதில்ல. அப்படி சாப்பிடாம அவதியாக அள்ளி போட்டுட்டு ஓடுறோம். அது ஒரு வேலையாக நினச்சி ஏதோ ஒரு கடமை மாதிரி நினச்சி டப்புக்கு டப்புக்குன்னு அள்ளி போட்டு போயிடுறோம். அது ஒரு இது. ரெண்டாவது, உடல் உழைப்பு கிடையாது. உட்காந்துக்கிட்டே இருக்கிறது அந்த காலம் மாதிரி. அப்போல்லாம் நல்லா உழைச்சாங்க, செஞ்சாங்க, எந்த நோய் நொடி இல்லாமல் இந்த உழைப்பு, உடம்பு அசையணும், உடம்பு நல்லா இயக்கணும். அப்படி இருக்கும்போது ஒரு யோகாவோ ஒரு உடற்பயிற்சியோ ஒரு நடைப்பயிற்சியோ ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாக செலவழிக்கணும்ப்பா நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்காக. அப்படி செய்யணும். ரெண்டாவது, இந்த சாப்பிட்ற நம்ம உமிழ்நீர் இருக்கு இல்லையா, நம்ம நாக்கில் இருக்க உமிழ்நீர், வாயில் இருக்க உமிழ்நீரேவும் நம்ம சர்க்கரை நோயை சரி பண்ணும். அது எப்படி தெரியுமா? நம்ம சாப்பிட்ற உணவை ரசித்து ருசித்து மென்று அந்த உமிழ்நீரையிலே கூழாக்கி நம்ம முழுங்கும்போது அந்த உமிழ்நீர் தான் போய் கணையத்தை தூண்டி அதில் இருக்க இன்சுலினை சுரக்க வைக்குது. இன்சுலின் சுரந்தால் நம்ம சாப்பிட்ட உணவெல்லாம் நல்லா சுரந்து ரத்தத்தில் கலந்து சத்துக்கள்லாம் உடம்புல சேருது. அப்போ நம்ம அவதியாக கபக்குன்னு முழுங்கும்போது உமிழ்நீர் இல்லாமல் போதா, அப்போ கணையத்தில் இன்சுலின் சுரக்காமல் இருக்கும்போது அந்த சத்துக்கள்லாம் ரத்தத்தில் சேராமல், சத்து ரத்தத்தில் சேராமல் அந்த சர்க்கரை தான் ரத்தத்தில் சேரும். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு சர்க்கரை நோய் வருது. அதனால நம்ம எச்சி நம்மளுக்கு எச்சிங்கிறோம், எச்சி கிடையாது. அது உமிழ்நீர் நம்மளுக்கு உடம்பை காக்க இது அமிர்தம் மாதிரி நினச்சிக்கோங்க. அது நல்லா மென்று சுவைச்சு உங்களுக்கு டேஸ்டான சாப்பாடவே நல்லா மென்று சாப்பிடணும். பிடிக்காத வேணான்னு வம்பா முழுங்காதீங்க. பிடிச்சி ரசித்து ருசித்து எதையுமே நல்லா மென்று சாப்பிடுங்க. அதில் ஒரு டேஸ்ட் இருக்குதான் செய்யும். அப்படி மென்று சாப்பிடுங்க. சர்க்கரை நோயை நம்ம தவிர்த்திடலாம்.